கிளாஸஸ் டே ஒன்ல இருந்தே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்குங்க மேம். மென்டார்ஷிப் எல்லாம் நல்லா இருக்கு மேம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் மேம் இருக்கு. ஆக்சுவலா நான் கிக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மைண்ட் செட் தான். பிஓ டெஸ்ட் நான் போடவே மாட்டேன். இப்போ ஆக்சுவலா பிஓ டெஸ்ட் நான் போடுவேன். எப்பவுமே கிக்கு அதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி கிக் டெஸ்ட் எப்பவுமே போடுவேன். பிஓ போடும்போது ஓகே நம்மளும் பிஓ பாஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து மேம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மென்டார் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் நினைச்ச நேரம் பண்ணிட்டு சில நேரம் பண்ண மாட்டேன் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். ஜீவிதா எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? நல்லா போயிட்டு இருக்கு மேம். ஷெட்யூல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றோம். ஓகே, இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மென்டார்ஷிப்ல வந்துட்டு உங்களுக்கு ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கு? அந்த 3 நாள் நீங்க கரெக்டா அந்த கன்சிஸ்டன்டா ஃபோக்கஸ்டா போறது உங்களுக்கு ஏதோ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றேன். முன்னாடி ஏதாவது ஒர்க் இருக்குன்ட்டு சம்டைம்ஸ் ஸ்டடி ஸ்கிப் ஆகும். இப்ப டெஸ்ட் வந்து ஐயோ கண்டிப்பா போடணும் அப்படின்ட்டு ஃபாலோ பண்றோம் மேம். சோ நீங்க எந்த பேட்ச்? பேட்ச் 2 மேம். ஓகே, ராணி மேம் பேட்ச் எப்படி போயிட்டு இருக்கு? அவங்க எல்லாமே கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா? ஆமா மேம். சிஏ டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கு மேம். நல்லா போயிட்டு இருக்கு. மென்டார்ஷிப்ல உங்களுக்கு எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் தெரியுதா? இல்ல எதுவும் உங்களுக்கு ஓகேவா? முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணதுக்கோ இப்போ ப்ரிப்பேர் பண்றதுக்கோ உங்களுக்கு எதுவும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கா? கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. கண்டிப்பா வந்து டெஸ்ட் வந்து கொடுத்து சிஏ டிஸ்கஷன் பண்றதுனால கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது. மெயின்ஸ் லெவல் அப்ரோச் பண்ணீங்களா? செக்ஷன் வந்து டெய்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இங்கிலீஷ் போட்டோம், நேற்று ரீசன் பண்ணாங்க. ஓகே ஓகே ஓகே. ஓவராலா வந்து கன்சிஸ்டன்டா இதே மாதிரி பண்ணோம்னா ஒரு 1 மந்த்ல வந்து நல்ல சேஞ்சஸ் தெரியும். ஓகே, சூப்பர் சூப்பர். செக்ஷனல் வந்து முன்னாடி வந்து நீங்க மெயின்ஸுக்குன்னு அதாவது மெயின்ஸ் எக்ஸாம் அப்போதான் போடுவீங்க. பட் இப்போ டெய்லி போட ஆரம்பிச்சிட்டீங்க. அந்த ஒரு அப்ரோச் எப்படி இருக்கு? வீக்னஸ் எங்களால தெரிஞ்சுக்க முடியுது மேம் கன்சிஸ்டன்சியா வரும்போது. கிளாஸஸ் டே ஒன்ல இருந்தே எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா போயிட்டு இருக்குங்க மேம். இது வரைக்குமே மெயின் செக்ஷனல் டெஸ்ட் வந்து தனியா உட்காந்து எடுத்தது கிடையாது. அப்படியேதான் டைரக்டா எக்ஸாம் போவோம். இப்ப நீங்க கொடுக்கறதுனால உட்காந்து டெஸ்ட் போடுறோம். அதனால யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மென்டார் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் நினைச்ச நேரம் பண்ணிட்டு சில நேரம் பண்ண மாட்டேன் அப்படி இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். மென்டார்ஷிப்ல வந்துட்டு உங்க மென்டார் வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா எல்லாமே? லைக் ப்ரிலிம்ஸ் அது கொடுக்கறதாகட்டும், அது வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா? ஆமா மேம், எல்லாமே கரெக்டா போயிருக்கு. நேற்று சிஏ டிஸ்கஷனும் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ மெயின்ஸ் லெவல் இந்த ப்ரிலிம்ஸ் லெவல் அனாலிசிஸ் பண்ணீங்களா? அதுல எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? உங்க மென்டார் கைடன்ஸ் எப்படி இருக்கு? அதுதான் முன்னாடி மெயின்ஸுக்குன்னு தனியா செக்ஷனல் டெஸ்ட் எல்லாம் போட்டது இல்லை. இப்போ போடும்போது திரும்ப அந்த ரிவ்யூ எல்லாம் பார்க்கும்போது எதுல லேக் ஆகுது, எதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு அது தெரியுது. சிஏ வந்து எனக்குன்னு பார்த்தா இது கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் எனக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் தனியா இருந்தா படிச்சுக்க மாட்டேன். ஸோ இப்படி குரூப் பார்த்து பண்ணும்போது ஒரு இதுல நல்லா போகுது. மெயின்ஸ் செக்ஷனல் வீடியோ பாத்தீங்களா? சொல்யூஷன் கொடுத்தாங்க, வீடியோ சொல்யூஷன். ஆமா மேம், அது பாத்தீங்களா? யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி அந்த கொஸ்டின் எல்லாம் எடுத்து பார்த்தேன். அப்போ நானே பண்ணும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. மென்டார்ஷிப் எல்லாம் நல்லா இருக்கு மேம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் மேம் இருக்கு. ஆக்சுவலா நான் கிக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அந்த மைண்ட் செட் தான். பிஓ டெஸ்ட் நான் போடவே மாட்டேன். இப்போ ஆக்சுவலா பிஓ டெஸ்ட் நான் போடுவேன். எப்பவுமே கிக்கு அதை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணி கிக் டெஸ்ட் எப்பவுமே போடுவேன். பிஓ போடும்போது ஓகே நம்மளும் பிஓ பாஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து மேம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மேக்ஸிமம் நான் பிஓ டெஸ்ட் போட்டதே வைக்கலாம், கண்டினியூஸா பிஓ டெஸ்ட் போடுவேன். ஏன்னா கிக் டெஸ்ட் தான் டெய்லி போடுவேன் மேம். ஸோ அதனால யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு மேம். அதே மாதிரி டெய்லி எங்களுக்கு சிஏ குவிஸ் நேற்று ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதுவே குவிஸ் நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணணும், ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மோட்டிவா தான் இருக்கு. அதுவுமே டெய்லி பசு டிஏ எல்லாம் கொடுக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் அந்த பசு லெவல் டிஏ இன்க்ரீஸ் பண்ணா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேம். நல்லா தான் போய்க்கிட்டு இருக்கு எங்களுக்கு. சீரியஸா நம்ம தனியா அந்த மெயின்ஸ் எனக்கு ஆக்சுவலா மெயின்ஸ் நான் டெஸ்ட் போட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி. பட் ஆனா ரிவ்யூ பார்க்கவே ரொம்ப டைம் எடுக்கும், எனக்கு பார்க்கவே தோணாது. இப்ப அந்த வீடியோ இருக்குன்னா ஓகே பார்க்கலான்னு ஒரு மைண்ட் செட்டே வந்து இருக்கு மேம். ஆக்சுவலா வீடியோ கொடுக்கறதுனால தான். ஓகே ஓகே. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மென்டார்ஷிப்ல ஜாயின் பண்ணதுக்கும் எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலா நானும் இதுக்கு முன்னாடி மெயின்ஸ் டெஸ்ட் போட்டுருக்கேன். அந்த உட்காந்து டெஸ்ட் எனக்கு அந்த ரிவ்யூ பார்க்க ரொம்ப இதா இருக்குமா. மெயின்ஸ் டெஸ்ட் நமக்கு ஆக்சுவலா புரியாது, எப்படி போகணும்னு தெரியாது. இப்போ ஒரு வீடியோவா இருக்கும்போது பார்க்க எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம்.
அதே மாதிரி நான் பிஓ டெஸ்ட் மெயின்ஸ் போட்டதே இல்லை. எப்பயுமே கிறுக்கு தான் போடுவேன். இப்ப நான் அதுவே பிஓ போடும்போது ஓகே இப்படிதான் இருக்கு, அவங்க ஒரு 5 மார்க் இப்போ வாங்க முடியுது, அடுத்த கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி வாங்குவோம்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு மேம். பிஓவே நம்ம ட்ரை பண்ணலாம், ஒரு இதை வச்சு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இப்ப தோணுது மேம். சொல்லுங்க அர்ச்சனா. மேம் இந்த இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்துட்டு மெயின்ஸ் வந்து நான் எழுதுறோம் செக்ஷன், அது டெய்லி நீங்க குடுக்குறீங்கல்ல, அது ரொம்ப நல்லா இருக்கு மேம். ஏன்னா நாங்க பிஓ மெயின்ஸ் எல்லாம் அது பார்த்தாலே பயமா இருக்கும், எழுதவே மாட்டோம். ஆனா ஒரு 3 டேஸா வந்து நாங்க அது அட்டன் பண்றதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ரொம்ப கண்டினியூ பண்ணி வீடியோ சொல்யூஷன்ஸ் வேற கொடுக்குறீங்க, அது வந்து அந்த எஃபெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு மேம். இது அப்படியே கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அர்ச்சனா, கண்டிப்பா. ஏன்னா பிலிமினரி வந்து மோஸ்டா எல்லாரும் எப்படியாவது போட்டு போட்டு நம்ம கிளியர் பண்ணிடுவோம். ஆனா மெயின்ஸ் அதுவும் பிஓ லெவல்னா அது கஷ்டம். அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் போடுறேன். அது இந்த மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணி தான் அது போடுறோம். அது நல்லா இருக்கு மேம், ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் அர்ச்சனா, தேங்க்யூ ஸோ மச். நீங்க அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க ஒரு 5 கொஸ்டினா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போ ஓகே உங்க மார்க் இம்ப்ரூவ் ஆகும்னு. எனக்கு மார்க் இம்ப்ரூவ் ஆகுது, எனக்கு ஓகேவா இருக்குது. இது அந்த பேட்டர்ன் நல்லா இருக்குது. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் நிஷா. அந்த டைமிங் எல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன்னா சரி ஓகே இன்னைக்கு வேலை இருக்கு நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். ஆனா இன்னைக்கு டெய்லி கரெக்டா அந்த எக்ஸாம் போடணும், டைமுக்கு அனுப்பணும், அது டைமுக்கு படிக்கணும், அது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணும்போதெல்லாம் நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, சூப்பர் சூப்பர் நிஷா. மேம் கிளாஸ் ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு மேம். தினமும் படிக்கணும்னு நினைச்சேன். ஆக்சுவலா என்ன படிக்கலாம், எதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாதி டைம் போயிடுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஷெட்யூலா போகும்போது வந்து எனக்கு எல்லாமே கவர் பண்ற மாதிரி இருக்குது. ஆக்சுவலா இப்போ ப்ரிலிம்ஸ் நம்ம மார்க் டெஸ்ட் எடுக்கும்போது ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட் முடிச்சுட்டு அதை ரிவ்யூ பாக்குறோம். அந்த ரிவ்யூ பார்க்கும்போதே எதுல ரொம்ப வீக்கா இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிறோம். இங்கிலீஷும் நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்னு. ஆக்சுவலா மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் வந்து இந்த அளவுக்கு எஃபெக்டிவா நான் எடுத்ததே இல்லை எப்பயுமே. எடுக்கணும்னு நினைக்கும் போதே அது ஃபர்ஸ்ட் ஒரு பயத்தோட தான் மேம் எடுப்போம். இப்ப வந்து அந்த பயம் இல்லாம தினமும் அது எடுக்கணுன்ற போது அது ரொம்ப நார்மலா போகுது. ப்ரிலிம்ஸ் எப்படி நம்ம நார்மலா ஒரு மார்க் டெஸ்ட் எடுக்கும் போது எடுக்கணும், அதே மைண்ட் செட் இப்போ மெயின்ஸோட செக்ஷன் டெஸ்ட்டுக்கும் வந்துருச்சு மேம். அந்த கான்ஃபிடென்ட் வந்து இது கொண்டு வந்துருச்சு மேம். ஓகே 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 மோகனா, தேங்க்யூ சோ மச். நல்லா இதையே கன்சிஸ்டன்டா படிங்க. எஸ் மேம். இதுல இங்கிலீஷ் எடிட்டோரியல் கேப்ஷன் இருக்குல்ல மேம், அது மட்டும் எப்படி பண்ணணும் என்னன்னு எதனா ஒரு ஐடியா சொல்லுங்க மேம். ஏன்னா ஷெட்யூல்ல போட்டிருக்கீங்க மேம் இங்கிலீஷ் எடிட்டோரியல்ஸ். உங்களுக்கு மேம் ஷேர் பண்ணுவாங்க, பிடிஎஃப் ஷேர் பண்ண சொல்றேன். ஸோ உங்களுக்கு மென்டார்ல இருந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம். ஏன்னா இன்னும் அது மட்டும் எப்படின்னு இன்னும் எதுவுமே சொல்லல மேம், அதுக்காக கேட்கறேன் மேம். ஓகே ஓகே, இன்னைக்கு நம்ம டெஸ்ட் மார்க் டெஸ்ட் அவங்க மென்டார் மேம் கொண்டு போற சீரியஸ் நல்லா போகுது, நல்லா கொண்டு போறாங்க, சப்போர்ட்டிவா இருக்காங்க. என்ன டவுட் கேட்கணும் உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே ஓகே.